ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அதில் கஞ்சி செய்கிறது எப்படி அதை நான் மாவாக அரைச்சிட்டேன். அதில் எப்படி கஞ்சி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக கேழ்வரகு கஞ்சி பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? ஒரு தண்ணியில் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ண தண்ணியில் அதை கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஓகேவா? ஊற்றிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் கீழே அந்த அடியில் அந்த கட்டியாக தங்காது. சரியா? ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக திக்காக ஆரம்பிச்சிடும். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா நான் சோம்பு ஆட் பண்ணேன். எனக்கு சோம்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். சோம்பு உடம்புக்கும் நல்லது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அது பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கனாலே மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே பார்த்திங்கன்னா அது நல்லா திக்காக வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்குமா, இல்லை நார்மலாக இருந்தாலும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நான் சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டு நாங்கள்